இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஜோ ஒரு +2 பொண்ணு மாதிரி டெய்லியும் நைட் உட்காந்து டயலாக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தது. 2D 2 பசங்க பேர் வச்சுருக்கிற, தியாதேவனை 2Dன்னு வச்சுக்கிறா. அப்புறம் அம்மா படமே ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2Dலேயே ஆரம்பித்தாச்சு. ஒருத்தங்க ரொம்ப நகைச்சுவை சொன்னாங்க, சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர் பூரா மல்லிப்பூ வாசனை வருது சார், இது வரைக்கும் மல்லிப்பூ வாசனை வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க. வந்திருக்கும் புகைப்பட பத்திரிகை, இணையதளம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அது மறுபடியும் என்னோடய கெரியரில் ரொம்ப முக்கியமான மேடையை எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணோம். நிஜமாகவே இந்த பயணம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பயணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பரில் வந்து ஒரு அழகான ஒரு சந்திப்பு. ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் கூட வந்து சென்னையில் பெஸ்நகரில் வீட்டில் வந்து ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அதுலேருந்து டப்புன்னு அவ்வளோ வேகமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இருந்தது, சேலஞ்சஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதுக்கான வணிக ரீதியாக வந்து இந்த மாதிரி பட்ஜெட் வந்து இருக்கா, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்விகள் வந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 7-8 வருஷம் பெண்கள் மையப்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்மோ பெரிய ஃபில்மோ வந்தது இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருந்தது. மற்ற லாங்குவேஜஸில் வந்துட்டு ஏன் தமிழில் வரல அப்படின்னு அந்த கேள்வி அப்போ இருந்தாலும் அடுத்த வேலைகள் பார்க்க வேண்டியது. 2D பண்ணிடலாம், 2 பசங்க பேர் வச்சுருக்கிற, தியாதேவனை 2Dன்னு வச்சுக்கிறா. அப்புறம் அம்மா படமே ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2Dலேயே ஆரம்பித்தாச்சு. 36 வயது நிலை சிவப்பு கம்பளம் பிரித்து எங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த அத்தனை பேருக்கும் வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஜோ ஒரு +2 பொண்ணு மாதிரி டெய்லியும் நைட் உட்காந்து டயலாக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தது. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நைட் ஒரு 9:30க்கு வந்து செட் ஆயிரும். 9:30 to 11 ஆயிரும். தனியாக பசங்கள்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 1 hour டயலாக்ஸ் படிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரோஷன் சார் வந்து ஒரு 4 சீன் எடுத்து முடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 days 46 daysக்குள்ள இந்த படத்தையே முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 hour எனக்கு இது சொல்லு, ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் அங்கங்கே நான் வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மொத்தமாக வந்து ஒரு 150% மெமரி வந்து அவ்வளோ பண்ணிட்டு இப்போ கூட கேட்டால் ஒரு பொயட்ரி மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா டயலாக்ஸும் இப்போவும் ஞாபகம் இருக்குது ஜோக்கு. நான் இவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 8 years 9 years கேப்க்கு அப்புறமா ஜோ மறுபடியும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கே இழுத்துச்சு. ப்ரிவியூவில் நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது டோட்டலாகவே இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு. பவர்ஃபுல்லான டயலாக்ஸு, விஜய் சார், இது எல்லாமே வந்து நான் நிறையா பேசியாகணும். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ கேரளாவில் மலையாளிஸ்னால் வந்து எவ்வளோ மதிக்கப்பட்டுச்சோ அதே மரியாதை, அதே விஷயம் வந்து இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் மரியாதை, முதல் காரணமாக இருந்த 2 பேரும், ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரும் சஞ்சய் சாருக்கும் நான் அதை நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் சச் அ wonderful கண்டென்ட். இப்படி ஒரு படம் வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அப்படி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே பேச வச்ச உங்கள் 2 பேருக்கும் தான் நான் முக்கியமான அந்த நன்றியை சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ண அத்தனை பேரும், மலையாளத்தில் பண்ண லிஸ்டன் அவர்களுக்கும், மஞ்சு வாரியர் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அத்தனை க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும், இந்த படத்தை அங்கே முதல்ல ஜெயிக்க வச்ச மலையாளிஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது மூலமாக தான் அப்படியே இந்த பக்கம் பார்க்க முடிஞ்சது. நம்மளும் அதே மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அவ்வளோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு தைரியம் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் சொல்லலாம், ஒரு மரியாதை சொல்லலாம், எல்லாமே வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இது நாங்களாம் சொல்லலை, எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு இருக்கிற மெசேஜஸ், இமெயில்ஸு, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் தான் சொல்லணும். வெறும் நான் நடிச்சிருக்காங்க, குட் ஆக்டிங், குட் ஃபில்ம்,
இட்ஸ் பி அ ஹிட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு மெசேஜுமே வந்து ஒரு 15 வரி 20 வரிகளாக இருந்தது. இது வந்து எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணலாம், பட் ஒருத்தங்க லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ 2D இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ ஃபில்ம். 36 வயதிலே இல்லைன்னா எப்படி அப்படின்னு தெரியவே இல்லை. பட் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தாண்டி அவ்வளோ பேரும் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரெஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸு, வெப்சைட்ஸு, யாரெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் பப்ளிசிட்டி, உங்களோட வரிகள், நீங்கள் எழுதின ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு சினிமாவாக மாற்றிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. மனசார நான் அந்த நன்றிகள் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு வந்திருக்காங்க. ஒருத்தங்க ரொம்ப நகைச்சுவை சொன்னாங்க, சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர் பூரா மல்லிப்பூ வாசனை வருது சார், இது வரைக்கும் மல்லிப்பூ வாசனை வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 14 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன பெண்கள் வந்து ஏராளம். ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, என் பொண்ணு கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தானா நான் எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சேன், ஒரு 2 நிமிஷம் கட்டி பிடிச்சேங்கம்மா, நான் விடவே இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இதுக்கப்புறமா நான் இன்னும் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு வாழ்க்கையை மாற்றி செஞ்சுருக்காங்க. இது ஆண்களுக்கும் சேர்ந்து போயிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு லைஃப்பில் டெஜெக்டடாக இருக்கிற டைமில் வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு 20ல் வந்து ஸ்பார்க் இருக்கும். பட் மிட் லைஃப் ரைஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு 35-40 வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். இந்த படம் பெண்களும் மட்டும் அல்லாது ஆண்களும் பார்க்க வேண்டிய படம்னு எழுதுனதுக்காகவே ஆண்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் தே ஹேவ் பீன் ரியலி என்கரேஜ்ட். ஸோ இது மாதிரி சொல்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க கூட உரையாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானே பேச விட இது ஆரம்பித்து எனக்கு கூட ஒரு தோழனா நான் எது இருந்தாலும் நம்புறதுக்கு, ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2D ஆரம்பித்து இது முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கூடயே இருந்த என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ராஜசேகருக்கு நான் வந்து மறுபடியும் தேங்க் பண்ணணும். சிபி தேங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட செந்தில் தேங்க் பண்ணணும். ஒருத்தங்க விடாமல் கூட இருந்து அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. கார்த்தி, மணி, அத்தனை பேரும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால வந்து அவங்க தான் முன்ன நின்று இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொத்தமாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ரோஷன் ஆண்டர் சாரோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் விஜய் சார் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் பேக் போன். சந்தோஷ் சார் இப்போ நம்ம கூட இன்னும் வந்து சேரல, பட் சந்தோஷ் சாருக்கும் வந்து என்னோட நன்றி. அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, கண்டிப்பாக அவர் படம் பண்ணுவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க ஒய்ஃப் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் பிஃபோர் ஹி கன்ஃபர்ம்ட் அண்ட் கேவ் த டேட்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு கூட இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரஹ்மான் சாரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐ திங்க் ஹிஸ் ஃப்ளைட் இஸ் டிலேட், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்ரி ஆக்டர், நான் வந்து அந்த நேரத்துக்கு இப்போ எடுத்துக்க விரும்பல, பட் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் பில்லராக இருக்காங்க, பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஜோ, நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது வந்து காசுக்காக கிடையாது, இது கிடையாது, உன் கூட ஐ வாண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வந்து நான் அவனை பிளஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கூட வந்து நின்று நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் இப்போது ரொம்ப மரியாதையோடு நினச்சி பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த படம் எப்படி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சோ அதே மாதிரி என்னையும் ஜோவையும் இங்கே இருக்கிற டீமையும் வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. எங்களுக்கு வந்து வேற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. ஸோ இது அல்லாது படம் வெற்றி இந்த விஷயங்கள் அல்லாது எங்களையும் இந்த படம் தூண்டினதுனால, எங்களையும் இதுக்குள்ளே இருந்த விஷயங்கள் வந்து தட்டி விட்டதுனால எவ்வளோ பெண்கள் இருக்காங்க எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சக்தி மசாலா அவங்க கூட சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சில பெண்களோட கனவுலையாவது நம்ம நிறைவேற்றுவோம், கூட நிற்போம். ஒரு வழி, ஒரு சின்ன இப்படி தான் பாதை அப்படின்னு போட்டு கொடுத்தா மேபி நிறைய பேர் வரலாம், மேபி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியலாம், மேபி இன்னும் நிறைய பேர் பயன்படலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கான விழாவாகவும் இது இருக்கும். இங்கே வந்து நிறையா செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்திருக்காங்க. சில பெண்கள் அகரமில் இருக்கிற ஜெயஸ்ரீ அண்ட் அகரமில் இருக்கிற பேனல் வந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம், அவங்க வெளிப்புறம் சொல்லியிருந்தோம், அது மூலமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. தொலைக்காட்சி நீதல் நண்பர்களுக்கு மாலை வணக்கம்.
36 வயதினிலே சிவகுமார் சார் படம் பார்த்துட்டு இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது சொன்னாங்க, நிறையா சிங்கம் நிறையா சிறுத்தை பண்ணுவேன் லைஃப்பில் உன்னுடைய சினிமா கரியரில், பட் இப்படி ஒரு படம் பண்ணிட்டேன், நீ வந்த வேலை முடிஞ்சுது, நீ சந்தோஷப்பட்டுக்கலான்னு சொல்லி சொன்னார். ஸோ சிவகுமார் சாரோட அந்த வாழ்த்துக்கள் கிடைக்க காரணமாக இருந்த ரோஷன் சாருக்கும் ஜோதியா மேடமுக்கும் இந்த டோட்டல் டீம் சஞ்சய் சார், விஜய் சார், சந்தோஷ் நாராயண் சார் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக சூர்யா சாருக்கும் ராஜானனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இது வந்து நிறைய படங்கள் வந்து இது கமர்ஷியலாக போகும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவில் எடுப்போம். இந்த படம் வந்து பேருக்காக மட்டுமே நம்ம கண்டிப்பாக நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி கூட ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப போராடி அசோசியேட் ஆனது. ஆனால் கமர்ஷியலாக மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படம் கொடுத்துட்ருக்குங்கிறது, தமிழ் சினிமா ஆரோக்கியமான ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் மல்டிப்ளெக்ஸஸ் நிறைய வர இந்த மாதிரி தரமான படங்கள், நல்ல குவாலிட்டி ஃபிலிம்ஸு, சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருகிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த நேரத்தில் சூர்யா சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக குறிப்பாக கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை நம்பி அது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு தியேட்டர் போட்டார்னா, கூட வந்த காம்படிஷன் படம் வந்து ஃபெடரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவருடைய மொத்த தியேட்டர்களும் வந்து 36 வயதில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்ச தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் அவங்களுடைய வணிக ரீதியாகவும் கமர்ஷியலாகவும் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல குவாலிட்டி ஃபிலிம் கொடுத்த ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாருக்கு இந்த நேரத்தில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இது இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து ரசிகர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தியேட்டரில் வந்த எல்லா ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து 36 வயது நிலையோட மூவி சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஜோதிகா அவங்களோட ஒரு காம்பினேஷன். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு நான் எல்லா ஆடியன்ஸஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். அதேமாதிரி சாங்ஸுக்கு வந்து நாங்கள் சும்மா ஒரு சாங் 2 சாங் வைக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபீமேல் ஆடியன்ஸ், மேல் ஆடியன்ஸ்னு ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கிறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் நாங்கள் இந்த மூவி சக்ஸஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம். தேங்க்யூ.